வலிக்கிறதா? பாவீங்களா? நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? சுகன்யா, சுகன்யா, எங்கதான் போயிருப்பா இவ? சுகன்யா, சுகன்யா, ஒண்ணுமே புரியலையே. மேடம், சுகன்யா, எங்கம்மா போன? என்னம்மா, என்னாச்சு? ஒரு அங்கிள் வந்து நீ தப்பா டேபிள் புக் பண்ணி இருக்கிறதாவும் என்ன கூட்டிட்டு வர சொல்லிதாவும் சொல்லி என்ன கூட்டிட்டு போனாருமா. அங்க 4-5 பேர் வந்து என் கையை பிடிச்சு இழுத்து அப்போ இவர்தான் வந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாருமா. மிஸ்டர் குமார், ரொம்ப நன்றிப்பா. ஐயோ மேடம், பரவாயில்ல மேடம். அம்மா சுகன்யா, இது யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேனே மிஸ்டர் குமார், அந்த தம்பி தான் அது. இது நல்லதான்ப்பா. நான் தனியா இவளை எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது. இன்னைக்கு இவளோட பர்த்டே வேற. பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்ஸ் சார். மேடம், பர்த்டேன்னு சொல்லவே இல்லையே. வேற யாரும் இல்லையேன்னு பாக்குறீங்களா? அதான் இந்திரா. அவங்க அப்பா இங்க வந்துட்டு இருக்காரு. இன்னும் 2 பேரு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்க 2 பேரும் என்னோட கிளையன்ட்ஸ். அவங்கள நீங்க கண்டிப்பா மீட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா மேடம். வாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். வா. ஓ மேடம். இங்க ஸ்டெப் இருக்கு, பாத்து வாம்மா. உட்காருங்க குமார். சரிங்க மேடம். தேங்க்யூ சோ மச் குமார். ஐயோ மேடம், இப்ப வர கெஸ்ட் கூட உங்கள மாதிரி ஒரு கிளையண்ட் தான். ஓ அப்படியா மேடம்? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அவங்க வரட்டும், அதுக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ணிடுங்க குமார். டேக் இட். இல்ல மேடம், நீங்களே ஆர்டர் பண்ணுங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். ஓகே. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. உனக்கு என்னம்மா வேணும்? எது வேணா ஆர்டர் பண்ணுங்கம்மா, உங்க இஷ்டம். நீ தான் சொல்லுவ. டேய் கிருஷ்ணா, எங்கடா இருக்க? இங்க தான்டா. டேய், இங்க விஜயலட்சுமி அவங்க புருஷன் வந்திருக்காங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுப்பா. எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துட்டுமா? ஓகே, ப்ளீஸ் கேரி ஆன். எங்கடா இருக்காங்க? டேய், அவங்க பைக்கை நிறுத்திட்டு இப்பதான் உள்ள போறாங்க. தெரிஞ்சு போச்சுரா. இங்க வரது அந்த இந்திராவை பார்க்கத்தான். போனை கட் பண்ணு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் வாடா. ரிலாக்ஸ். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
உட்காருங்க பாலு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். Many more happy returns of the day, Suganya. தேங்க்ஸ் அங்கிள். மிஸ்டர் பாலு, நான் எப்பவுமே எந்த ஃபங்க்ஷனையும் கிராண்டா கொண்டாடுறது இல்ல. சுகன்யாவோட ஹாப்பினஸ்க்காக நான் சிம்பிளா கொண்டாடுறேன். மனசுக்கு பிடிச்ச 2 பேரு கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தான் உங்க 2 பேரையும் நான் இங்க இன்வைட் பண்ணேன். உண்மைதான் மேடம், எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு. ஆனா என்னாச்சு? எங்க வீட்ல நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னு சொல்லி வர முடியல. ஏன் பாலு? எங்க அப்பாவுக்கு இந்த கேஸ் வளர்ந்த விளம்பரம் ஆவறத பிடிக்கவே இல்லை மேடம். இந்த கேஸ் சம்பந்தமா நான் யார்கிட்டயும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு என் மாமா எதிர்பார்க்கறாரு மேடம். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். இப்படி ஒரு கஷ்டம் எந்த பொண்ணுக்கு வந்தாலும் முதல்ல அவ பாதிக்கப்படுறது அவளோட ஃபேமிலியால தான். நோ ப்ராப்ளம் மேடம். என் மனசுக்கு சரின்னு படுற எந்த காரியத்திலையும் நான் பின்வாங்க மாட்டேன். தேங்க்யூ பாலு. இன்னொரு கெஸ்ட் கூட வந்திருக்காரு. அவரும் உங்களை மாதிரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையண்ட். இப்போ ஃபோன் பேச போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. வந்த உடனே நீங்க மீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம். எஸ் குமார். மேடம், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். நான் அவசரமா போகணும். டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஃபோன்ல அப்புறம் பேசுறேன் மேடம். ஓகே குமார், ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சரி மேடம். நீங்க கிளம்புங்க. விஜி, இந்த மெனு கார்டை கொஞ்சம் பாருமா. ஓ சாரி. எங்கடா போய் தொலைஞ்சான்? வெறுப்பேத்திட்டு இருக்காண்டா அவன். என்ன நிலைமையில இருக்கும், எங்க போனான்னு தெரியடா இவன். தெரியல. ஏய், நானே ஏற்கனவே வெறுப்புல வந்திருக்கேன். நீ வேற ஏன்டா ஒண்ணு வெறுப்பேத்துற? எங்கடா போன நீ? போயிட்டு நாங்களே என்ன சேதஸ்னு பயந்துட்டு இருக்கோம்டா இங்க. பயத்துல இருக்கிறோம். நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருந்த? ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வக்கீல் பொம்பளை தான்டா. அவளை ஏதாவது பண்ணண்டா. ஆமா தல, அவளுக்கு ஏதாவது பண்ணணும். இந்த விஷயத்தை ஊதி ஊதியாவதான் நான் பெருசாக்கிட்டு இருக்கா. ஏய், அவளை ஏதாவது பண்ணுண்டா. அவளை இனிமே எனக்கு இந்த கெட்டப்ல சரியா வராதுடா. ஆமா தல, முடிச்சிடு. ஏதாவது பண்ணும். வா வரேன்டா. முதல்ல வண்டியில ஏறு. ஏறுடா வண்டியில. ஏறுடா. போலீஸ பார்த்த உடனே ஓடலான்னு பாக்குறியா? எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ராமசாமியை உனக்கு எப்பறா தெரியும்? அப்படி இல்ல, எனக்கு யாரும் தெரியாது. உண்மையை சொல்ல கொன்னுடுவேன் உன்னை. சொல்றா சார். விடுங்க சார். விடுங்க சார், என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? விடுங்க சார். அடிச்சேன்னா உன்னை. சார், வாயை திறக்காத. டேய், யாரா இது? சார், அம்மா சார். டேய், சார். சொல்றா உண்மையை. சார், நான் எதுவும் பண்ணல சார். டேய், சொல்றியா இல்லையா இப்போ? மோகன், ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி 2 கான்ஸ்டபிள்ஸ் வர சொல்லுங்க. ஐயோ, என் புலி அடிக்கிறாங்களே சார். விடுங்க சார். விடுங்க சார். டேய், உண்மையை சொல்லிடு. ஏக்கா, நான் தான்க்கா. கதவை தோற. ஏக்கா, ஒரு பார்ட்டி வந்திருக்கு. கூட்டியாரவா? இப்ப வேணா, நாளைக்கு ராவில வர சொல்லு. சரிக்கா. யாரு யாருன்னு கேக்குறல்ல? ஏய், ஐயா கேக்குறாருல, ஒழுங்கா பதில சொல்லு. இல்லனா அடி. என் தம்பி சார். அப்போ இது யாரு? என் பையன் சார். சார், அந்த தொழில் பண்றவன் சார். வந்துட்டு போனது யாருன்றீங்க? கசாயம். அவன் தான் கதவை தட்டி இருப்பான். அவன் மேல நிறைய கேஸ் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கு சார். ஏய், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? சார் இல்ல சார், பொய் சார். இவர் உங்களுக்கு தெரியாம மாமூல் வாங்கணும்னு பொய் சொல்றாரு. யார பார்த்து என்ன சொல்ற? சார் இல்ல சார். ஏட்டு சொல்றதெல்லாம் உண்மைதான். நீ ஒரு ஆம்பளை பொறுக்கி ஒரு பொம்பளை பொறுக்கிய பெத்து வச்சுட்டு ஊரை கெடுக்க விடுறியா? மரியாதையா அம்மா புள்ள 2 பேரும் செஞ்ச தப்ப சொல்லல, அடிச்சு 2 பேரையும் பெண்ட கழட்டிடுவேன். ஏடையா, 2 லேடிஸ் கான்ஸ்டபிள் வர சொல்லி இவங்க ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாங்க. சும்மா நடிக்காதே. மோகன், சீக்கிரம் வாங்க. ஓடாத.
ஏய் டேய் நில்லு ஓடாத ஓடாத நில்லு டேய் நில்றா நில்றா ஓடாத டேய் டேய் நில்லு டேய் நில்லு நில்றா டேய் புடிச்சறாச்சுங்க சார் எந்த பக்கம் போனானே தெரியல சார் ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தா தெரிஞ்சிருக்குமே சார் ஏய் வாடா என்ன இப்படி கூட்டுறீங்க வாடா வாடா டேய் என்னடா விடுடா ஏய் வாடா வாடாயா மாப்ள என்னத்துல ஏண்டா உன்னை போலீஸ்கார மாமனுங்க துரத்துறானுங்களாமே அப்ப நீ மாப்பிள்ள தானடா மாமியார் விட்டு போறதுக்கு தயாராயிட்டியா ஏய் புது மாப்பிள்ளடா எல்லாம் பார்த்து பக்குவமா கவனிங்கடா இல்ல ரோஸ் அப்பட்டு தூங்குல தொங்கிட போறான்டா தல இப்படி பேசாத தல ரொம்ப பயமா இருக்கு தல இப்படி பேசி பேசியே தான் தல ரவியை கொன்ன என்ன விட்டுரு தல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல மாப்பிள்ள உன் மச்சானுங்க உன்னை நல்லா கவனிப்பானுங்க டேய் டேய் என்ன விடுங்கடா போடா நாளைக்கு நீங்களும் மாட்டுவீங்கடா ஏய் அவன் உங்களை பண்ணுவாடா டேய் உங்களை என்ன செஞ்சல தப்பு செஞ்சோம் ஏய் போடா ஏய் என்ன கத்துற பத்த கூட கத்துற டேய் விடுங்கடா போடா யா சாலே போடு டேய் போடு வாயோ டேய் டேய் ஏய் எங்க பத்தி வெளியில சொல்றீங்க ஏய் அவனை விடுங்கடா நான் இதுக்கு வேற ஐடியா வச்சிருக்கேன் மேடம் தர்மலிங்கம் சாரை பார்க்கறதுக்காக வந்தீங்களா? ஆமாப்பா, ஆனா வீடு பூட்டி இருக்கே. அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் மேடம். சார் வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வேணா எங்க வீட்டுல வந்து இருக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, 20 நிமிஷம் தானே, நான் கார்லயே வெயிட் பண்றேன். சரிங்க மேடம், வரேன் மேடம். மேடத்தோட வண்டி மாதிரி இருக்கு. வணக்கம் மேடம். என்ன மேடம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு கிளையண்ட பார்க்க வந்தேன். அவர் வீடு பூட்டி இருந்தது, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், நம்ம வீடும் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம வீட்ல வெயிட் பண்ணுங்க, கிளையண்ட் வந்த உடனே வந்துறலாம். வேண்டாம் மோகன், பக்கத்து வீட்டுக்காரரு சொல்லிட்டு போனாரு. 20 நிமிஷம் தானே, நான் கார்லயே வெயிட் பண்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்ப உங்க வீட்டுக்கு வந்தா அவர் தப்பா நினைப்பார்ல. உங்க வீட்டுக்கு நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். நீங்க கிளம்புங்க.
என்ன மேடம் ஒரே தெரு இங்க பக்கத்துல வீடு, உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம். அதான் சொன்னேன்ல மோகன், நீங்க கிளம்புங்க, பரவாயில்ல. சரிங்க மேடம். மோகன் மேடம், கையில என்ன பார்சல்? இது சார்ட் பேப்பரா இல்ல ஏதாவது போட்டோஸா? இது நம்ம விஜய் இருக்கால்ல, அவ வரைஞ்ச படம் மேடம். அப்படியா? ஆமா மேடம். விஜய்க்கு பெயிண்டிங் வரைய தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? ஓவிய போட்டியில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவதான். நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கா. ஓ. ஒரு நாள் என்ன ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. சரி இப்ப நீங்க போங்க அங்கிள்னு சொன்னா. மறுநாள் எனக்கு பர்த்டே, என்ன அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு எனக்கு பிரசன்ட் பண்ணி கொடுத்துட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. விஜய் மேல உங்களுக்கு அதிகம் பாசம் மிஸ்டர் மோகன். நான் விஜய சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் மேடம். அப்படி ஒரு அமைதியான குணம், எதையுமே ஆழமா யோசிச்சு பேசுற பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணை நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது மேடம். நீங்க சொல்றது உண்மைதான் மிஸ்டர் மோகன். விஜயோட குணத்தை பார்த்துதான் நான் இந்த கேஸ்ல தீவிரமா இறங்கி இருக்கேன். நான் அபிஷியலா உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னோட மனப்போராட்டத்தை உங்ககிட்ட காமிச்சுக்க முடியல மேடம். என் உயிர் நண்பன் திடீர்னு இறந்ததும், நாங்க செல்லம்மா வளர்த்த விஜய்க்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ண மேடம். ஆனா நீங்க இந்த கேஸ்ல இறங்கினதும் என் மனசுக்கு பெரிய ஆறுதலா இருந்தது மேடம். இப்பவே விஜய்க்கு நீதி கிடைச்சது மாதிரி இருக்கு மேடம். கேஸ பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க மோகன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இந்த போட்டோஸ் பார்க்கலாமா? ஓஎஸ் மேடம். ரொம்ப நாளாச்சா, ஃப்ரேம் பழசாயிடுச்சு, அதான் மாத்த போயிட்டு வந்தேன். பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்தாங்க. விஜய்க்கு பெரிய ஓவியரா வரக்கூடிய திறமை இருந்தும் கூட அவ அப்பா நமச்சிவாயம் தான் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணுமா, அதாம எனக்கு வேணும்னு சொன்னதுனால விஜய் அன்னையில இருந்து இந்த மாதிரி படம் வரைகிறதெல்லாம் விட்டுட்டான் மேடம். அப்பா மேல அவ்வளவு பாசம், மரியாதை, மதிப்பு. ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க சார். ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன் சார். சரி மேடம், ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. நானும் கிளையண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். நேரம் வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் வர காணும். கிளம்ப வேண்டியதுதான். செல்வம், இங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். வண்டி எடுங்க. ஓகேம்மா. இப்படி கேட்டுட்டீங்க? ஓவிய போட்டியில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவதான். நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கா. ஒரு நாள் என்ன ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. சரி இப்ப நீங்க போங்க அங்கன்னு சொல்லிட்டா. மறுநாள் எனக்கு பர்த்டே, என்ன அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு எனக்கு பிரசன்ட் பண்ணி கொடுத்துட்டா. I catch the point. என்னாச்சு மேடம்? இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? மேடம் நீங்க தானே வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க. ஓ சரி சரி, காரை திருப்புங்க, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம். ஓகே மேடம். ஹலோ மேடம், நான் தான் தர்மலிங்கம் பேசுறேன். இந்த 2 நிமிஷத்துல வந்துருவேன் மேடம். இல்ல சார், அர்ஜென்ட்டா வேற ஒரு வேலையா போறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, நன்றி மேடம்.